அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆடி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 30/7/2024, தசமி திதி மாலை 4:45 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. கீழ்நோக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் காலை 10:21 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம். சித்த யோகம் காலை 10:21 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கடக லக்னம், லக்னத்திலேயே சூரியனுடன் சுக்கிரன், சிம்மத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவானுடன் சந்திரனும் செவ்வாயும். இன்று என்ன செய்யலாம்? ரகசிய ஆலோசனைகள் நடத்த, கடன் தீர்க்க, மதில் சுவர் எழுப்ப, சுரங்கப் பாதைகள் அமைக்க, வாகனம் விற்க, அதிகாரிகளை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எதையும் சிந்தித்து செய்தால் நமக்கு கிடைப்பது வெற்றி. செய்துவிட்டு நாம் சிந்திக்கத் தொடங்கினால் நமக்கு கிடைப்பது அனுபவம். ஆமாங்க, சில நேரங்களில் நீங்கள் தடாலடியாக இறங்கி சில காரியங்களை செய்வீங்க. சிலதில் வெற்றி பெறுவீங்க, பலதில் அனுபவப்படுவீங்க. ஆனால் ஒருபோதும் தோல்வியை தோல்வியென ஒத்துக்கொள்ளாமல் தோல்வியை அனுபவமாக எடுத்துக்கொண்டு அடுத்த முயற்சியில் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் சவால்களில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க. கடந்த 3-4 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், முன்கோபம், குடும்பத்தில் இருந்த கருத்து மோதல்கள், ஈகோ, அதிலேருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு உற்சாகம் கரை புரண்டு ஓடுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த அந்த மனக்கசப்புகள் அது விலகி குடும்பத்தில் இன்னைக்கு சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்னைக்கு மகிழ்ச்சி உண்டு, பணவரவும் உண்டு. கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்னைக்கு விற்று தீரும். உத்தியோகத்தில் அடிக்கடி மேலதிகாரி கூப்பிட்டு குறைப்பட்டுக்கிட்டார் இல்லைங்களா, அந்த நிலைமை மாறி இன்னைக்கு அடிக்கடி கூப்பிட்டு உங்களை வாழ்த்துவது போல், பாராட்டுவது போல் இருக்குங்க. அதே மாதிரி தேங்கி கிடந்த வேலைகள் அதெல்லாம் இன்னைக்கு செய்து முடிச்சு காட்டுவீங்க. அரசு காரியங்களும் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. சகோதர வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான், சந்திரன், செவ்வான்னு 3 கிரகங்கள் இருக்கிறதுனால சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கனியை சுவைக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, மகிழ்ச்சி என்பது நாம் சேர்த்து வைத்திருக்கும் பொருளில் இல்லை, நம்மை சார்ந்திருக்கும், நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களை பொறுத்தது. ஆமாங்க, சேர்த்து வச்சது எல்லாமே நமக்கு சந்தோஷத்தை தராது. ஆனால் நம்ம கூட சேர்ந்து இருக்காங்க இல்லைங்களா, அவங்க நல்லவங்களாக இருந்தால் நாம் நிச்சயமாக தொடர்ந்து சந்தோஷமாக இருக்கலாங்க. அதனால தாங்க பணம், பொருள், காசு, அதை விட மனிதர்கள், நண்பர்கள்
நண்பர்கள் உறவினர்கள் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் மனிதநேயத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் இன்னைக்கும் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. காலையில் 10:21 வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருந்தால் போதுங்க. ஆனால் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் இன்னைக்கு சந்திரன் அதிக நேரம் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் காலையில் 10:21 ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி பொறுமையாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் யாராவது ஏதாவது அக்கறையில் ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா ஆவேசப்பட்டு பேசுகிறத முதல்ல மாற்றிங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. வெளி உணவுகளையும் தவிர்க்கிறது நல்லது. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது பொதுவாகவே கொஞ்சம் கோபதாபம்லாம் வரும். அதனால் உப்பு காரத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. வியாபார உத்தியோக விஷயங்கள் யோசித்து முடிவெடுக்க பாருங்கள், அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலேருந்து நல்லா இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தூக்கி போட்டால் துவண்டு விடாதீர்கள். ஓரமாக ஒதுக்கி வைத்தால் ஒடுங்கி போய் விடாதீர்கள். உங்களுக்கென்று ஒரு நாள் நிச்சயமாக வரும், ஒரு காலம் வரும், அப்போது சாதித்து காட்டலாம். ஆமாங்க, அதனால தாங்க யாராவது உங்களை உதாசீனப்படுத்தினா கூட, ஓரங்கட்டுனா கூட எல்லாம் நடந்தால் பரவாயில்ல, நமக்குன்னு ஒரு காலம் வராமலா போகும், அப்போ நம்ம ஜெயிச்சு காட்ட தானே போகிறோம், அதுக்கு தகுந்த பதிலடியை கொடுக்க தானே போகிறோம்னு எங்கும் எப்பொழுதும் நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் இன்றைக்கி இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள், விளையாட்டு சாதனங்கள், அதே மாதிரி சில பாட புத்தகங்கள், லேப்டாப், அது மாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்கள், அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே போல் ஷாப்பிங் அது மாதிரி இன்றைக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மகளுடைய கல்யாண விஷயமாக பொருந்தி வர்ற ஜாதகங்கள்லாம் பார்த்துன்னு இருக்கீங்க. அதில் ஏதாவது ஒன்று இன்றைக்கி பொருந்துகிற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். எல்லா வகையிலுமே உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புதுசாக வேறு ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனை வரும். அதை ஆதரிக்கிறதுக்கும் சிலர் இருப்பாங்க, உதவுவாங்க. வியாபாரமும் இன்றைக்கி லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, கை கட்டி நின்ற இடத்தில் கைத்தட்டல் வரும் வரை முயற்சி செய். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. எந்த இடத்துல மரியாதை குறைவாக நடத்தப்பட்டீர்களோ அதே இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று மரியாதை கொடுக்க அளவுக்கு நம்பிக்கையால் முன்னேறி வந்து முதலிடத்தை பிடித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தள்ளிப்போன காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். முடியவே முடியாதுன்னு உங்களை பார்த்து சிலர்
சொன்ன விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினச்சதெல்லாம் இன்றைக்கி நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதெல்லாம் கிடைக்காதுன்னு நினச்சதெல்லாம் இன்றைக்கி கிடைக்க ஆரம்பிக்கும். கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களால இன்றைக்கி ஆதாயமும் இருக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. பிரபல யோகாதிபதிகள் குரு பகவான் செவ்வாயுடன் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலேயும் நல்லது நடக்குங்க. மகளுக்கு கல்யாணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அலைச்சல்கள் இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இன்றைக்கி இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். நம் எண்ணங்கள் தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. அதனால தாங்க நல்ல மனசோடு நீங்கள் இருப்பீங்க. நல்லதை நீங்கள் நினைப்பீங்க. நல்லவங்களோட நட்பு பாராட்டுவீங்க. எங்கும் எப்பொழுதும் நல்லதையே செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் எதிர்பார்த்த தொகை கைக்கு வருங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால அவசரப்பட்டு அதிகமாக யாருக்கிட்டையும் பேசிக்க வேண்டாங்க. எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளார பேசி ஒரு ஒத்திகை பார்த்துட்டு அப்புறமா சில விஷயங்களை வெளியில் பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வந்து பேசுவாங்க. வியாபாரத்தில் வசூல் இன்னைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன பாராட்டுதல்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தேவைகள் முடிந்தவுடன் தேரே என்றாலும் தெருவில்தான் நிற்க வேண்டும். ஆமாங்க, எல்லாரும் அப்படி தாங்க வராங்க, பயன்படுத்திக்கிறாங்க, பலனடைகிறாங்க, அப்புறம் பார்க்காமலேயே போகிறாங்க. அதுவும் பார்த்தும் பார்க்காம போகிறாங்க. வேலை முடிகிற வரைக்கும் காலை பிடிக்கிறாங்க. வேலை முடிஞ்ச பிறகு ஓட்டம் எடுக்கிறாங்க. இந்த மாறுபட்ட உலகத்தில் மற்றவர்களைப் போல இல்லாமல் என்றும் நன்றி மறவாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. கொடுத்த வாக்கு ஒன்று இருக்கு இல்லைங்களா, தலையடக வச்சாவது அவர் எல்லாத்தையும் செஞ்சிருவாருங்க. நல்ல மனுஷங்க அப்படிங்கிற நல்ல பேர் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக லாபாதிபதி சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஷேர் மார்க்கெட் மூலமாக சிலருக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. சகோதரர் மூலமாகவும் சில உதவிகள் கிடைக்கும். சகோதரிக்கு கல்யாணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழியிலேயும் சில உதவிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. லாபஸ்தானத்தில் உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வீடு மாறுறதுக்கான வேலைகளில் நீங்கள் இறங்கிட்டீங்க. ஆடி மாதம் முடிஞ்சோடனே வீடு மாற போகிறீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமையும். அதை விட
நல்ல வாஸ்து இருக்கிற வீடுவாக உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியதாகவும் இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிக லாபத்தையும் நீங்கள் அள்ளி கொடுக்கும். வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரி சில சலுகை திட்டங்களை இன்றைக்கி நீங்கள் அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் கூட இருக்கிற சக ஊழியர்களால் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அவங்களால சில உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சோர்வு, களைப்பு, உடல்நலக் குறைவு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நேராக இருக்கும் ஆணி அதிகம் அடி வாங்குவதைப் போல நேர்மையாளர்கள்தான் அதிகமாக வாழ்க்கையில் சோதனையை அனுபவிக்கிறார்கள். ஆமாங்க, நீங்கள் நேர்மையானவங்க தாங்க. அதனால தாங்க தினம் தினம் சவால்களை சந்திக்கிறீங்க. எத்தனையோ சவால்கள் அடுக்கடுக்காக வந்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் விடாமுயற்சியால் வெற்றியை பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:21 சந்திராஷ்டமம் முடியுதுங்க. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் காலை 10:21 பிறகு எல்லா வகையிலும் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் காலையில் 10:21 விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு எந்த வாக்குறுதியும் தர வேண்டாம். அடுத்தவங்களுக்கு எதுலேயுமே கையெழுத்து போட்டும் தர வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பேசாதீங்க. அறிவுபூர்வமாக செயல்படுங்க. ஒரு நாள் தள்ளி போடலாம். முக்கியமான விஷயம் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு சிலர்லாம் இதில் முதலீடு போடுங்க, இந்த ஃப்ரான்சைசி எடுங்க, உங்களுக்கு பயங்கர லாபம் வரும்னு சொன்னாங்கன்னா நம்பிடாதீங்க. அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு அனுபவம் இருக்கிற துறையிலேயே நீங்கள் பெருசாக ஜெயிக்க முடியுங்க. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள், சின்ன சின்ன மரியாதை குறைவான சம்பவங்கள்லாம் இருக்கும். பொருட்படுத்தாமல் இருந்துட்டிங்கன்னா ஜெயிச்சு காட்டலாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியத்திலேருந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே இந்த சந்திராஷ்டமத்தோட பாதிப்புகள் எல்லாமே விலகிறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கவலைகளை நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி, கவலைகளை தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி, கவலைகளே இல்லாமல் வாழ்ந்தால் நீ ஞானி. நீங்கள் கூட ஞானி ஆயிட்டீங்க. இப்பெல்லாம் பெருசாக எந்த கவலையையும் மனசுக்குள்ளார போட்டு வைக்கிறதில்ல, பூட்டி வைக்கிறதில்ல. எது நடந்தாலும் நடக்கட்டும், எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்போதும் பக்தி மார்க்கத்தில் இருந்து போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 3 கிரகங்கள் நேரடியாக உங்களை பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பேச்சில் ஒரு இனிமை தெரிய ஆரம்பிக்கும். முன்ன மாதிரி இல்லை, அண்ணன் நிறையா நகைச்சுவையாக பேசுகிறாரு அப்படின்னு நெருக்கமானவங்க உங்களை பற்றி ரொம்ப உருக்கமாக சில விஷயங்களை சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. எந்த வித விஷயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியமும் இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும்.
வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்கும். புதிய பங்குதாரர்கள் முதலீட்டாளர்கள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே இன்றைக்கி வந்து சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்ககிட்ட மறைஞ்சு கிடந்த சில திறமைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது இன்னைக்கு வெளிப்படும். அதிகாரிகளே கொஞ்சம் ஆச்சரியப்படுவாங்க, இந்த வேலைலாம் உங்களுக்கு தெரியுங்களா, இவ்வளோ நாள் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளுடைய பிடிவாதம் எல்லாமே விலகுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக வேலை சுமை உடல்நலக்குறைவு இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகமாகிக்கொண்டே போகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, 10வது முறையாக விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது, நீ 9 முறை எழுந்தவன் என்று. ஆமாங்க, விடாமுயற்சிக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. எத்தனை முறை விழுகிறோம் என்று மனசுக்குள்ளார் நினைக்காம லட்சியத்தை அடையும் வரை நான் முயன்று கொண்டே இருப்பேன்னு எங்கும் எப்பொழுதும் நினைத்தது நடக்கும் வரை போராடிக்கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. 4-5 வருஷமாக இந்த பிரச்சனை போயின்னு இருக்குங்க, ஆனால் இன்னைக்கு தாங்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சில தீராத சிக்கல்கள்லாம் இன்னைக்கு தீருங்க. முடிக்க முடியாத காரியங்களும் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி பணவரமும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக வட்டி கட்டின்னு இருந்தேங்க, இன்றைக்கி தான் கொஞ்சம் இந்த அசல்லாம் கொடுத்து முடிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒரு சிலர் அடகில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து சந்தோஷப்படுறோம். பிள்ளைங்க தான் நமக்கு எல்லா வகையிலுமே ஆதாரம், அவங்க தான் நம்முடைய சொத்து அப்படின்னு அவங்கள பாசமாக இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள்கிட்டேருந்து ஒரு சின்ன சின்ன பாராட்டு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். வேற்றுமொழி பேசுபவர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள்லாம் கிடைக்கும். அந்த காலத்தில் உங்களால் பலனடைஞ்சவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களால சில உதவிகளும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் முன்னேற்றம் இன்னைக்கு உண்டு, பணவரவு உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் இன்னைக்கு வாங்குவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிம்மதி இன்னைக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சிமிட்டக்கூடிய நம்முடைய இமைகள் ஒரு நொடி இருட்டில் இருந்தால்தான் பல நொடி நாம் வெளிச்சத்தில் இருக்க முடியும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் தோல்வி கண்டு துவண்டு போயிட மாட்டீங்க. அதே மாதிரி சோகத்தை கண்டு நீங்கள் சோர்ந்து போயிட மாட்டீங்க. இழப்புகளை கண்டு நீங்கள் இறுகி போயிட மாட்டீங்க. எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் என்னால் முடியும், இதுவும் கடந்து போகுங்கிற ஆழ்ந்த நம்பிக்கையுடன் அடுத்தடுத்து சாதிக்கக்கூடிய எண்ணத்துடன் ஓடிக்கொண்டே உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. செலவு தாங்க அதிகமாகிக்கிட்டே போகுது. 7.5 சனியில் பாதச்சனி நடக்கிறதுனால பெருசாக பாதிச்சுட்டு தான் இருக்குது. 5ஆம் இடத்துல குரு பகவான் வந்தார், அதுக்கு பிறகு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏதோ குரு உட்கார்ந்துருக்காரே தவிர ஒன்றும் பெருசாக இது வரைக்கும் தரலை அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் அதாவது சனிக்கிழமைகளில் அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க.
குறிப்பாக அதாவது வடை, அந்த மெதுவடையோட அந்த எள் சாதம், இது மாதிரி சில சாணங்கள், அந்த தானங்கள் செய்வதன் மூலமாக பாதச்சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க 4 பேருக்கு நாம் ஏதாவது நல்லது செய்து அவங்க வாயார நம்மளை வாழ்த்தினாலே பாதச்சனியோட பாதிப்பு எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக இன்றைக்கி எல்லாத்தையும் செய்து முடித்து காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் உங்களுக்கு நிம்மதி உண்டு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை மட்டும் அடுத்தவங்கள்ட்ட சொல்லிக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க நாளைக்கு உங்கள் எதிராளியோட போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமை இருக்கும், கொஞ்சம் முன்கோபமும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. புதன் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இஞ்சிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே, ஆனால் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு முன் யோசிக்காமல் இருந்து விடாதே. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படி தாங்க. ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க மேலே பாசத்தை கொட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அவங்க சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. உங்கள் நிழல் கூட அவங்க மேலே படாமல் பார்த்துப்பீங்க. அப்படிப்பட்ட தன்மான சிங்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப நாள் ஆசை, அதெல்லாம் இன்றைக்கி நிறைவேறும். சின்ன சின்ன ஆசை, அதுவும் இன்றைக்கி நிறைவேறும். தள்ளி தள்ளி போன காரியங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், அது இன்றைக்கி தான் கிடைச்சிது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நீங்கள் சந்தோஷப்பட ஆரம்பிப்பீங்க. 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. நல்ல நேரம் நல்ல காலம் பார்த்து மாறுவோங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கோர்ட்டு கேஸு அரசு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அதெல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள், சந்தேகங்களால் சங்கடங்கள் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது குடும்பத்தில் நல்லதுங்க. பிள்ளைகளால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பழைய லாபமெல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம். பரவாயில்ல, இன்றைக்கி இவ்வளோ லாபம் வந்திருக்கேன்னு ஒரு நிம்மதி கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானதாக இருந்தாலும் பயணிக்கத்தான் வேண்டும். ஆமாங்க, பெரிய பெரிய லட்சியங்கள், பெரிய பெரிய கொள்கை கோட்பாடுகள், பெரிய பெரிய நோக்கங்கள் அதெல்லாம் சின்ன வயசுலேயே மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விடாமுயற்சி கடின உழைப்பால் தன்னுடைய லட்சியங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றி கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு
ஒரு நல்ல ஆஃபர் இருந்தது, அதான் புதுசு வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு முடிவெடுத்து புது வண்டி வாகனமும் வாங்குவீங்க. பழைய எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்கள், லேப்டாப், மொபைல் ஃபோன் அதெல்லாம் கூட கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆரோக்கியம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ பெருசாக உடம்புல படுத்தி எடுக்கிற மாதிரி தெரியும், ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. அதே மாதிரி பழங்கள், பசுமை காய்கள், கீரைகள் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா இந்த ராசிக்குள்ளார இருக்கிற ராகுவால் ஏற்படக்கூடிய அலர்ஜி இன்ஃபெக்ஷன்லாம் குறைய ஆரம்பிக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், லாபமும் அதிகமாக கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள், உயரதிகாரிகளுடன் இருந்து வந்த மோதல்கள் அதெல்லாம் கொஞ்சம் மாறி இன்றைக்கி அலுவலகத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலையை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கு நீங்கள் போய் வருவீங்க. 7.5 சனி இருக்கிறதுனால மறதியால் சில பொருட்களை இழந்துடக்கூடாது. என்னதான் நீங்கள் அப்படியே கட்டுப்பாடோடு இருந்தால் கூட செலவுகளை கட்டுப்படுத்த முடியலைங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, திடீர் செல்வாக்கு உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.